guys, welcome back to our channel Talks by Udharan. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்னேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். வசுகி இண்டிகஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேர்ல்டுல ரொம்ப பெரிய ஸ்னேக்கு. இந்த ஸ்னேக்கு இந்தியால எங்க எப்படி டிஸ்கவர் ஆச்சு, எந்த வருஷத்துல டிஸ்கவர் ஆச்சு, அதுக்கப்புறம் அது ஏன் இந்தியாவை சூஸ் பண்ணிச்சு, இவ்வளவு பெரிய ஸ்னேக் இந்தியால எப்படி அடாப்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட எத்தனை மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அது உருவாச்சு வாழ்ந்துச்சு, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம ஹிந்து மித்தாலஜி படி கிட்டத்தட்ட சிவனோட கழுத்துல இருக்க வசுக்கியும் நம்மளோட இந்தியால உள்ள இவ்வளவு வசுக்கி இண்டிகஸும் சேமா இல்லையான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ தட் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட 2004 வர டைட்டன் போவா தான் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ்லயே பிக்கஸ்ட் ஸ்னேக்கா இருந்திருக்கு. அண்ணா 2004க்கு அப்புறம் 2005ல பாத்தீங்கன்னா ஒரு குஜராத்ல ஒரு லிக்னைட் மைனிங்ல வச்சு அவங்க மைன் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒரு ஃபோசில கண்டுபிடிக்காங்க. கிட்டத்தட்ட ஃபோசில்னா சின்ன ஃபோசில் இல்ல, ஸ்னேக்ஸோட ஃபோசில்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க அப்படியே அடுக்கடுக்கா இருக்கும். அதே மாதிரி இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அப்பவும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு கியூரியாசிட்டினால பக்கத்திலேயே அதுக்கப்புறம் மைனிங்னா தெரியும் எவ்வளவு ஆழத்துல டீப்ல பாத்தீங்கன்னா இது டக் பண்ணுவாங்கன்னு, அதனால பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே டக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ இந்த ஃபோசில்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27 பீசஸ் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்திருக்கு. அப்போ அத உடனே அது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியில உடனே பாத்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கு கால் பண்ணிருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரிசர்ச்சுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2005ல ரிசர்ச் ஆரம்பிச்சது. 2024ல தான் அதோட ரிப்போர்ட், கிட்டத்தட்ட 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் IIT ரூர்க்கி அவங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் என்னதுன்னா இதோட வசுகி இண்டிகஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 47 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஸ்னேக்னு, வேர்ல்ட்ஸ்லயே பிக்கஸ்ட் ஸ்னேக். நம்மளோட அனாகோண்டாவை காட்டியுமே ரொம்ப பெருசுனா யோசிச்சு பாருங்களேன். இப்போ இருக்க அனாகோண்டாவை காட்டியும் அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 1000 kg கிட்ட வரும். 47 மில்லியன்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட ஜீசஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடினே சொல்லலாம். ஜீசஸ் டைனோசர்ஸ் அழிஞ்சு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டோமினேட்டா இருந்தது ஸ்னேக்ஸ் தான். டைனோசர்ஸ் அழிஞ்சு அந்த டைம்ல டோமினேட்டா வந்தது ஸ்னேக்ஸ் தான். அப்போ ஸ்னேக்லயே கிட்டத்தட்ட ராஜ ஸ்னேக், ஒரு சின்ன சின்ன ஸ்னேக் எல்லாம் காட்டியும் பெரிய ஸ்னேக் 1000 kg, அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 1000 kg. அதுக்கப்புறம் அதோட லென்த் 50 feet. அப்படின்னா யோசிச்சு பாருங்க எத்தனை மனுஷங்களை மேல 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 வச்சா இருக்கும்னு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட மனுஷங்க அது யாருமே உருவாகல, அதுக்கெல்லாம் முன்னாடி. அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இவ்வளவு பெரிய ஸ்னேக்னா விஷம் இருக்காங்க. அதுதான் இல்ல, நம்ம அனாகோண்டா மாதிரி எப்படின்னா அதோட ப்ரேய பாத்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சோலோ பண்ணும். அந்த வகையில சேர்ந்த ஒரு ஸ்னேக் தான் நம்ம அனாகோண்டா மாதிரி. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெப்டைல்ஸ் இந்த வெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடலுக்கு போல, அதுக்கு முன்னாடி வர பாத்தீங்கன்னா ஜாலியா இந்த கரையில நடந்துட்டு இருந்த டைம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதோட மெயின் ப்ரே, இந்த வசுகி இண்டிகஸோட மெயின் ப்ரே பாத்தீங்கன்னா இந்த வெயில்ஸ், அதுக்கப்புறம் crocodiles. அப்போ யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துல டாப் ஃபுட் செயின்ல இருந்ததே பாத்தீங்கன்னா இந்த வசுகி இண்டிகஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எதனால வசுகி இண்டிகஸ் பாத்தீங்கன்னா மெயினா இந்தியால வந்துச்சு, எதனால வந்துச்சு, ஏன் இந்தியால அடாப்ட் ஆச்சுன்னு. ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா மெயினா அமெரிக்காவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரு 47 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இந்தியா பாத்தீங்கன்னா அமெரிக்காட்ட இருந்து பிரிஞ்சிட்டு இருந்த காலகட்டங்கள். அப்படின்னா இந்தியா ஒரு தனி ஐலாண்டா மாறிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பவுமே கண்ட்ரிஸ், இந்த ஸ்னேக்ஸுக்கு பேர் போன கண்ட்ரிஸ் நீங்க கூகுள்ல எதுவும் சர்ச் பண்ணீங்கன்னா மெயினா வருது அமெரிக்கா, இந்தியா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ குஜராத் இப்போதான் கிட்டத்தட்ட வெல் பாப்புலேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 47 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அமெரிக்கால எப்படி அமேசான் காடு இருந்தோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால குஜராத்ல கிட்டத்தட்ட அமேசான் காடு மாதிரி ஃபுல்லாவே காடா இருந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 47 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அதனாலதான் மெயினா அது நம்ம வசுகி இண்டிகஸ் அடாப்ட் ஆகக்கூடிய ரீசன் இங்க குஜராத்ல. செகண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியா தான் ஒரு மாடரேட்டான ஒரு கிளைமேட் அந்த டைம்ல இருந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 47 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நான் சொல்ல விஷயங்கள். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்னேக் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு பிளட் அனிமல்ஸ். அப்போ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார்ம் கிளைமேட் தான் வேணும் அதுக்காக சர்வைவ் பண்ணதுக்காக.
அதனாலதான் பாத்தீங்கன்னா மெயினா அது இந்தியால அடாப்ட் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம வசுக்கி இண்டிகஸும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்து மெத்தடாலஜி படி சிவனோட களத்துல இருந்து அந்த வசுக்கியும் சேமா இல்லையாம. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அது டோட்டலி டிஃப்ரெண்ட். எதுனாலன்னு சொல்லி வாங்க பாப்போம். ஓகே, எதுனாலனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம வசுக்கி என்றது பாத்தீங்கன்னா நாகலோகத்தோட அரசர்னு கருதப்படுது. நாகலோகத்தோட அரசர்னா கிட்டத்தட்ட நாகாசுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ், அது ஒரு வகையான ஒரு ரேஸ். அப்ப அதோட அரசரா பாத்தீங்கன்னா நம்ம வசுக்கிய கருதப்படுது. வசுக்கின்றது கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கோயில்ல எல்லாம் வசுக்கிய பாத்தீங்கன்னா இன்னியுமே இப்பவுமே பாத்தீங்கன்னா நாகருக்குன்னு சொல்லி ஒரு தனி மரியாதை பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல இருக்கு. அது மெயினா எதுனாலனா இந்த கதைனாலதான். எந்த கதைனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அசுரரும் தேவரும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு இருந்தாங்க. எதுக்காகனா ஒரு மலையை பாத்தீங்கன்னா கடைஞ்சி அதுல வர தீர்த்தத்தை குடிச்சா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாவே இருக்காது, நோ டெத். அதனாலயே பாத்தீங்கன்னா அந்த நீரோடி காலம் வாழறதுக்காக பாத்தீங்கன்னா தேவரும் அசுரரும் இந்த வசுக்கிய பாத்தீங்கன்னா அந்த மலையில சுத்தி எடுத்து 2 சைடும் பாத்தீங்கன்னா இழுத்து இருக்காங்க. இழுக்கிறதுக்கு எதுக்குன்னா அதை களைஞ்சி அதுல வர தீர்த்தத்தை குடிச்சு நீரோடி காலம் வாழறதுக்காக. அப்போ பாத்தீங்கன்னா இதை இப்படி ரொட்டேட் பண்ணி இது இழுக்காங்க. அப்ப அதோட பிக்கு பாத்தீங்கன்னா நான் சைட்ல தாரேன். நிறைய கோவில்ல பாத்தீங்கன்னா இதை செதுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ இதே மாதிரி இப்படி இழுக்க சமயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வசுக்கி ஸ்னேக்கோட வாயில இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசுக்கி இங்க பாத்தீங்கன்னா மெத்தடாலஜி படி வசுக்கின்றது பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான விஷம் கொண்டது. அப்ப அதோட இருந்து வாயில வர ஒரு விஷம் நம்ம பூமியில விழுந்துச்சுன்னா மொத்தம் உலகமே அழிஞ்சிரும், அந்த அளவுக்கு கொடூரமான விஷமாக. அப்போ பாத்தீங்கன்னா விஷம் உள்ளதுக்கு கீழே கரெக்டா உலக சமயத்துல சிவன் வந்து பாத்தீங்கன்னா அதை குடிச்சிருந்தாரு. ஏன்னா அவங்களோட ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிருந்தாரு. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், வசுக்கி பாத்தீங்கன்னா சிவனோட ஒரு பக்தன். அப்போ இதை பார்த்தோன்னா வசுக்கிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. ஏன்னா நம்மள எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக சிவன் பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் அவங்களோட உயிரை பாத்தீங்கன்னா பணைய வைக்காங்க. அப்போ இதை பார்த்த வசுக்கி ஓகே இனிமேலாவது நம்ம சிவன் கூட எப்போதுமே துணைக்கு இருக்கணும்னு சொல்லி அப்படியே அங்க இருந்து இறங்கி நேரா பாத்தீங்கன்னா சிவனோட கழுத்துல வந்து சிவனை காப்பாத்திருந்தாங்க. அந்த பாய்சன் பாத்தீங்கன்னா உடம்புல போய் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வசுக்கி வந்து கழுத்துல சுத்தி இருந்துருது. அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படி சுத்தி இருந்தனால சிவனும் பாத்தீங்கன்னா அப்படியே ஓகே அவங்களோட பாய்சன் பாத்தீங்கன்னா மீதி பாடியில எல்லாம் இது அஃபெக்ட் ஆகல. அப்போ இனி தொட்டு பாத்தீங்கன்னா வசுக்கி ஒரு முடிவு எடுக்குது, ஓகே சிவனுக்கு நம்ம உண்மையான பக்தனா இருக்கணும்னு சொல்லிட்டு சிவனோட கழுத்திலே பாத்தீங்கன்னா எப்போதுமே இருக்க ஆரம்பிக்கி. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா நம்ம இந்த வசுக்கி இண்டிகஸும் இந்த மெத்தடாலஜி படி வரக்கூடிய வசுக்கியும் பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா வசுக்கி இண்டிகஸ் உண்மையிலே பாத்தீங்கன்னா விஷமே கிடையாதது ஒண்ணு நம்ம இந்தியாவில உள்ள வசுக்கி இண்டிகஸ். ஆனா மெத்தடாலஜி படி அது பாத்தீங்கன்னா கொடூரமான விஷம் கொண்டது. அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு புரியும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா வேற டிஃப்ரெண்ட். அப்ப எதனால இந்த வசுக்கி இண்டிகஸ் இந்த இந்தியாவில உள்ள இவ்வளவு பெரிய பாம்புக்கு பாத்தீங்கன்னா வசுக்கி இண்டிகஸ்னு பேர் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பவர். நம்ம ஹிந்து மெத்தடாலஜி ஸ்டோரிஸ் படி பாத்தீங்கன்னா பாம்புலே பாத்தீங்கன்னா பாம்பு ரகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லானது கருதப்படுது பாத்தீங்கன்னா சிவனோட கழுத்துல இருக்க அந்த வசுக்கி தான். அப்ப அதோட நேமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான். அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பாம்பு. ஆனா பாத்தீங்கன்னா பாய்சன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம மெத்தடாலஜி படி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா பாய்சன்ஸ் இருக்காது. பாய்சன் பாத்தீங்கன்னா இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நம்ம மெத்தடாலஜி படி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா பாய்சன் இருக்கும். ஆனா இங்க இண்டிகஸ் நம்ம வாசுக்கி இண்டிகஸுக்கு பாத்தீங்கன்னா விஷந்தன்மை கிடையாது. அதான் பாத்தீங்கன்னா ஒரே டிஃப்ரெண்ட். அதனாலதான் வாசுக்கி அந்த மெத்தடாலஜில உள்ள அந்த பவர்னாலதான் நம்ம இதுக்கு வாசுக்கி இண்டிகஸ்னு பேர் வந்துச்சு. இண்டிகஸ் என்னன்னா அதோட ஒரிஜின் பாத்தீங்கன்னா இந்தியா. அதனாலதான் பாத்தீங்கன்னா இண்டிகஸ் வாசுக்கி இண்டிகஸ் அதனால பேர் வந்துச்சு. ஓகே, இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறையவே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உங்களோட லைக் சப்ஸ்கிரைப் தான் நமக்கு அடுத்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா கிரேட் மோட்டிவேஷன். சோ தட் இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனியும் பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கமிங் சூன். அதனால பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போட உடனே வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புது வீடியோவில். பாய். Audio Jungle.